பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனம் எனக்கு தேவன் வாக்கு தத்தமாக எப்ப கொடுத்தார் என்றால், நான் ஒரு மனிதருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவருடைய அன்பை ருசி பார்க்க வைத்து, அதற்கப்புறம் ஒரு மனிதருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அந்த மனிதன் எனக்கு விரோதமாக ஒரு சில நபர்களை எழுப்பி எனக்கு விரோதமாக பொய்யாக சொல்லும் பொழுது நான் பயந்து நடுங்கி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, உமக்காக தானே நான் ஊழியம் செஞ்சேன், ஆனா உம்முடைய நாம மகிமைக்காக தானே, நீர் சொல்லி தானே நான் செஞ்சேன், நீ சொல்லாம செய்யவே மாட்டேனப்பா, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, இவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி எல்லாம் செய்யறாங்களே என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வாக்கு தான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொன்னது மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ள இருந்த அந்த பயத்தை எடுத்து போட்டுட்டு எனக்கு துணையாக ஒரு பலனை, ஒரு பலமுள்ள ஆவியை கட்டளையிட்டா பாருங்க. அதுக்கப்புறம் பயம் வரல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. நான் இயேசு பத்தி தான் சொன்னேன். நான் என்ன பிராணா செஞ்சேன்? இல்ல உன்ன மாதிரி பொய்ய பரவிட்டு இருந்தானா? இல்ல தவறு செய்யறவனா இருந்தானா? இல்ல அசிங்கமா பேசுறவனா இருந்தானா? நான் தவறே செய்யல. என்ன வேணா செய்துக்கோன்னு சொன்ன பாருங்க. அந்த வாக்கு 2022 மே 8ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் இந்த நேரம் வரைக்கும் அந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக மந்திரங்களோ அல்லது மனிதர்களையோ தேவையில்லாத கிரியைகளோ செய்யும் பொழுது இந்நாள் வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் எனக்கு துணையாக இருந்திருக்கிறார். எப்பொழுது அந்த வாக்கை நம்பின உடனே தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் துணைங்க, பயப்படாத. இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொன்னையா, இப்படி வராங்க, ஐயா நான் அதைத்தான் செஞ்சேன் ஆனா இப்படி வராங்க, நான் உண்மையை தான் செஞ்சேன் ஆனா பொய்யா பரவுறாங்க. பயப்படாதே, இயேசு உனக்கு துணை நிற்கிறார். அக்கிரமக்காரங்கள் எவ்வளவு தூரம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சங்கீதம் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஒரு சொல்லி ஒரு பலனை கொடுத்த பிறகு அவங்க எனக்கு விரோதமா எழுப்பி வந்தார்கள், என்ன செய்யலாமா, அது செஞ்சலாம், அழிச்சலாம், என்னென்னமா பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் என்னோட பேசுனது என்னன்றால், என் மகன், நான் என்ன செய்தனோ அதே போல செய்யற, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினேன், நீயும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாய், நீ என் மகன், எனக்குரியவன், எனக்கு பிரியமானவன். அவ்வளவுதான். அப்பதான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு மகளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இயேசுவோட ஒரு மகளுக்கு, இவள் என் மகள், இவளுக்கு நீ ஆலோசனை கொடு என்று சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இயேசுவே ஊழியம் செய்யறேன்னா உனக்கு அடிமை, ஆனா அவளை நீ மகள் என்று சொல்லுறீரா எப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், முதலில் என் ஊழியத்தை செய், அதன் பின்பு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் கழித்து அந்த நபருடைய சொந்தக்காரருக்கு தான் இயேசு பத்தி சொன்னது நிமித்தம் அவர் எனக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னார். அவர்கள் எழுப்பி விட்ட அதே நேரத்துல அந்த இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ன அதே நேரத்துல ஆவியானவர் என்னோடு பேசினது, நீ என் மகன், நான் விரும்புவது போல செய்கிறாய் என்று சொன்னார். பாருங்க, இந்த ஒரு வார்த்தைக்கு தானே ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அந்த ஆரம்பத்துல சொன்ன வார்த்தையை அந்த நேரம் தான் யோசித்தேன். முதலில் என் ஊழியத்தை செய், நீ அவருக்குரியதை நீ செய்யும் பொழுது நீ என்ன விரும்புகிறாயோ, நீ என்ன கனம் பெறணும் என்று தேவன் விரும்புகிறாயோ அதை தேவன் உனக்கு செய்வார். அல்லேலூயா. பிரியமானவனே, மாணவன் எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொன்னா அதற்கு நீ என்ன பாத்திரமான வேலையை உனக்கு கொடுத்திருக்காரோ அந்த கீழ்ப்படிதலுடைய வேலையை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னை அப்படி கூப்பிடுவார் தேவன்.